தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு எழுத்தாளர் லைன்ல இருக்கேன்னா என்னுடைய சொந்த அனுபவத்தை வச்சு எழுத்தாளர் ஆவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுல உங்களுக்கு என்னுடைய கருத்துக்களை சொல்றேன். அதாவது ஆரம்ப காலத்துல எல்லாம் எழுத்தாளர் ஆகணும்னா ரொம்ப கஷ்டம். இன்னைக்கெல்லாம் பெரிய கஷ்டமே கிடையாது. எப்படின்னா அந்த ஆரம்ப காலத்துல அந்த ஓலைச்சுவடி எழுதக்கூடிய காலங்கள்ல எல்லாம் பெரிய தமிழ் அறிஞர்கள் இருந்து சுத்தி நின்று அந்த எழுத்தாளர்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்களாம். அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்களுக்கு சொன்ன அந்த ஓகே பதில் சொன்னாதான் அந்த நூல் அரங்கேற்றப்படணும். இல்லைன்னா அரங்கேற்றப்படாதான். இப்ப திருக்குறளே பெரிய நூல்னு சொல்றோம். அன்னைக்கு நாலஞ்சு சுத்தி புலவர்கள்லாம் கொஸ்டின் கேட்டு அதான் பெரிய அளவுல இது பண்ணி தான் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் என்னன்னா முகஸ்துதி பாடுதல் மாதிரி ஆயிப்போச்சு. நாலஞ்சு எழுத்தாளர்கள் சேர்ந்து ஒரு எழுத்தாளர் புத்தகத்தை அதை என்ன இருக்கா தெரியாது, அவங்கள பாராட்டி புகழ்ந்து தள்ளுறாங்க. அந்த புத்தகம் வெளியிட்ட பொழுது அங்க இருக்கு. இன்னைக்கு அதாவது ஒரு நூல் எழுதணும்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டா அவனுடைய அறிவு வளர்ச்சி தான் தேவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு பணம் இருந்தாலே புக்கு வெளியிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப எளிமையா ஆயிப்போச்சு. ஆரம்ப காலகட்டங்கள்ல எல்லாம் இந்த எப்படி இந்த நூல்கள்லாம் வளர்ச்சின்னா, அதாவது இப்போ சுருக்கப்புறம்னா குரு சிஷிய முறை தான் முதல்ல இருந்திருக்கு. குருகுல கல்வி. அப்போ இந்த மகாபாரதம் ராமாயணம் அப்படின்னு சொல்லி இந்த இது எப்படி இப்ப இருபத்தி முதல்ல ஓலைச்சுவடியும் பேப்பரும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால மனசுல வச்சு பாதுகாத்துருக்காங்க. அதாவது சிஷிய மாற்ற சொல்லுவாங்களாம், நீங்க இவ்வளவு காண்டத்தை பதிவு பண்ணி வச்சிருக்கணும், எப்ப கேட்டாலும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாத்து கடைசியில அவங்க பிள்ளைங்களுக்கு இப்படியே 4-5 தலைமுறை அதுக்கு பிறகு ஓலைச்சுவடி தான் பதிவு பண்ணிருக்காங்க. ரொம்ப காலமா இப்படிதான் மனப்பயிற்சியில தான் பதிவு பண்ணிருக்காங்க. அப்ப மெமரி பவர் அவங்களுக்கு எவ்வளவு இருந்திருக்கு பாருங்க. அப்படிதான் முதல்ல வந்திருக்கு. ரெண்டாவது ஓலைச்சுவடி வந்த பிறகு ஓலைச்சுவடியில பதிவு பண்ணிருக்காங்க. அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் நூல் வடிவத்துக்கு கொடுத்தவர் உவே சுவாமிநாத பிள்ளை தான். அவர் தான் வீடு வீடா போய் ஓலைச்சுவடி நிறைய ஓலைச்சுவடி தண்ணிலே போய் அழிஞ்சு போயிட்டு அவர் தான் எடுத்து பாதுகாத்து அதை நூல் வடிவம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்புறம் பேப்பர் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த இது அச்சடிக்கக்கூடிய இயந்திரம் கண்டுபிடித்து ரொம்ப பாஸ்டா போயிட்டு. ஆனா அந்த கம்ப்யூட்டர் வர்றதுக்கு முன்னால அந்த அந்த பேப்பர்ல வந்து அச்சடிக்க இரும்பு எழுத்துக்கள் மூலமா அந்த பிரஸ்ல ரெடி பண்ணுவாங்க. நம்ம எழுத்தாளர் எதுவுமே பண்ண முடியாது, பேப்பர் எழுதி கொடுத்துருவாங்க. அந்த காலகட்டத்துல ரொம்ப எழுத்தாளர்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க. எப்படின்னா இவங்க பேப்பர்ல எழுதுவாங்க, எக்ஸ்ட்ரா காப்பியை தான் எடுத்து வைக்க மாட்டாங்க. இன்னைக்காவது ஜெராக்ஸ் மிஷினுக்கு எடுத்து வச்சிடலாம். இவங்க யார்ட்டா ஒரு இடத்த வாழ்த்துறை கேட்பாங்க, அவங்க பேப்பர் தொலைச்சிருவாங்க. அப்ப தொலைச்சோம்னா அது முடிஞ்சு அடுத்த காப்பி எழுத முடியாதுன்னு இப்படியே நிறைய எழுத்தாளர் ஆவதுக்கு முன்னாலே அவங்க எழுத்து உலகத்துக்கு வர முடியாம நிறைய பேர் சிரமப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிறது எனக்கு நிறைய இந்த சாதனையாளர்களை பேட்டி எடுக்கும்போது எனக்கு நிறைய தகவல் கிடைச்சு. ஏன்னா இந்த எழுத்தாளர் அந்த ஆகணும்னாலே முதல்ல நம்ம என்ன பண்ணோம், ஒரு பேப்பர்ல ஃபர்ஸ்ட் எழுதணும். இன்னைக்கு பேப்பர்ல எழுத வேண்டாம், வாய்ஸ் டைப்பிங்கே பண்ணி கொண்டரலாம். அப்படி ஒரு இதுக்காக டெக்னாலஜி வளர்ச்சி வந்தாலும் கூட எழுதிக்கிட்டு அதை ஒரு ஜெராக்ஸ் கண்டிப்பா நம்ம எடுக்கணும். எடுத்துக்கிட்டு தான் நம்ம யாருக்கிட்ட கொடுத்தாலும், ஒரு ஆள்கிட்ட ஒரு வாழ்த்துறை வாங்க இருந்தாலும் கரெக்ஷன் பார்க்க கொடுத்தாலும் நம்மகிட்ட ப்ரூஃப் நம்மகிட்ட இருக்கணும். அதை நம்ம மெயினா ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது அந்த பழைய குறிப்புகள் எல்லாம் என்ன பண்ணுது, குறிப்புகள் தான் மெயின். கண்டிப்பா அது தூர போடக்கூடாது. என்னைக்கு நமக்கு அது ஒரு ஆவணமா இருக்கும். அதாவது அந்த எழுத்தாளர் எழுதி விட பேப்பர் எதுக்கு சேவன்னா, அதாவது தங்கப்பட்டையில ஆசாரி வேலை செய்யக்கூடிய அந்த தங்கத்தூள்கள்லாம் அந்த ட்ரெஸ்ல ஒட்டி இருக்குமா, ரெண்டாவது அந்த ட்ரெஸ்ஸே கிளீன் பண்ணி தங்கத்தை அதுக்கு சமம் தான் அந்த குறிப்புகள். நமக்கு எப்படி எப்படி குறிப்புகள் எடுத்தோம்னு சொல்லிட்டு அந்த குறிப்புகள் என்னைக்கா ஒரு நாள் யாரா ஒரு ஆள் கொஸ்டின் கேட்கும்போது உதவியா இருக்கும். அந்த பேப்பர்களை விட வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு அட்டைப்பட்டியிலோ ஒரு கவர்ல போட்டு கண்டிப்பா பாதுகாக்கணும். இப்ப எனக்கு வீட்டிலேயே 2 அட்டைப்பட்டி நேரம் அந்த குறிப்புகள் இருந்த பேப்பர்கள்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறமா ரெண்டாவது டைப்பிங் ஒரு பெரிய பிரச்சனையாட்டு இருக்கும். ஏன்னா ஒரு ஆள்கிட்ட கொடுத்து டைப் பண்ணும்போது காசு கொடுக்கணும், ரெண்டாவது கரெக்ஷன் பார்க்க காசு கொடுக்கணும். அப்படி இப்படி பண்ணும்போது நார்மலா உள்ள காசை விட அதிக அளவு ஆகுறாங்க. இப்போ அதுதான் டெக்னாலஜி வளர்ச்சியில் என்னன்னா, ஒரு கம்ப்யூட்டரும் ஒரு பிரிண்டரும் தான் ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு புக்கை வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ ஆக்சுவலா எழுத்தாளருக்கு என்ன தகுதி, ஆரம்பத்துல முதல்ல புத்தகம் எழுதணும் ஒரு ஆசையும் ஒரு எண்ணமும் இருக்கணும். இல்லாம அவன் எழுத முடியும். இது வேற வேலை இல்லப்பா, இதை பற்றி எழுதி என்னதுக்கு, உண்மையிலே அதுக்கு வேல்யூ இல்லாம காலகட்டம் ஆயிப்போச்சு. அதை நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா நமக்காவது அந்த எண்ணம் இருக்கணும்ல. அதாவது புத்தகம் எழுதணும், வாசிக்கணும். அதாவது அவன் என்ன செய்யணும்னா 10 புத்தகங்களை வாசிக்கணும். வாசித்தாதான் ஒரு மேடையில பேசுறவனுக்கும் சரி எழுதுறவனுக்கும் எழுத்து வரும். இது நான் புக்கே வாசிக்க மாட்டேன், நான் புக் எழுதுவேன்னா அப்ப எப்படி அவன் புக் எழுத முடியும்? முதல்ல அடிப்படை திறமை என்னன்னா லைப்ரரிக்கு போகணும், புத்தகம் வாசிக்கணும். இல்லை நம்மளாவது புத்தக கண்காட்சிக்கு போய் நான் 10 புத்தகங்கள் வாங்கி வைக்கணும், புத்தக கடைக்கு போய் புத்தகங்களை வாங்கி அதை டெய்லி புத்தகம் ரீடிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி கொடுக்கும்போதுதான் அவனை அறியாமலே எழுத்து வரும். அதனால நான் என்னன்னா முதல்ல எழுத்தாளருக்கு முதல் தகுதி நூல் வாசிக்கணும். வீட்டுல ஒரு நூலகங்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அறை ஒதுக்கணும். இந்த 2 அடிப்படை.
அந்த புத்தகங்கள் படிச்சுக்கிட்டு அதுல இருந்து நல்ல விஷயங்களை கருத்துக்களை எடுத்துக்கணும். அந்த கருத்துக்களை வச்சுதான் நம்ம வந்து நூல் தொகுக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்கும். இப்ப எல்லா விஷயங்களும் நம்ம சொந்த கருத்தாட்டு நம்ம வந்து எழுத முடியாது. அதுக்கெல்லாம் வேல்யூ வேற இல்லை. இப்ப அறிஞர் அண்ணா சொல்றதுக்கும் காந்தி சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம சொல்றதுக்கும் ஒரு கருத்தை சொல்லிட்டு நம்ம பேரை போட்டா யாரும் ஏத்துக்க மாட்டோம். அண்ணா சொன்னாரு இல்ல திருவள்ளுவர் சொன்னார்னு சொல்லும் போது அந்த புத்தகம் வந்து ஒரு வேல்யூ பெறுகிறது. அதனால நீங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் நூல்களை படிங்க. இப்ப ஆக்சுவலா ரெஃபரன்ஸ் அப்படி எத்தனை புக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 100 பேஜ்ல ஒரு புத்தகம் எழுதுறோம் அப்படின்னு சொல்லப்போனா நம்ம என்னன்னா 100 புத்தகங்கள் வரை படிச்சாதான் எழுத முடியும். சில புத்தகங்கள் வந்து பார்த்த உடனே நிறைய மேட்டர் கிடைக்கும். சில புத்தகத்துல புக்கு ஃபுல்லா படிச்சாலும் ஒரு லைன் தான் எடுக்க முடியும். அவ்வளவு தூரம் சில புத்தகங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல ஆசிரியர்களுக்கு வேறுபடுகிறது. அதாவது சிலர் வந்து புத்தகம் வந்து செய்யுள் வடிவில் எழுதியிருப்பாங்க. அது ரொம்ப காடா இருக்கும் படிக்கும்போது. சரி ஒரே நடையில எழுத படிக்கணும் அதுவும் சில காடா இருக்கு. அப்ப நம்ம வந்து ஒரு புத்தகத்தை படிக்கும்போது செலக்ட் பண்ணி எடுக்கணும். யாருடைய எழுதின புத்தகங்கள் நம்ம ஈஸியா மனசுல ஆகும். காடா இருந்தா நம்ம படிக்க கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி எடுத்தா ஈஸியா மேட்டர் எடுத்துக்கலாம். அந்த புத்தக கண்காட்சி போகும்போது புத்தகத்தை வாசித்து பார்த்து எந்த புத்தகத்தை நம்ம புரியுது அப்படிங்கிறத பார்த்து எடுத்து செலக்ட் பண்ணி எடுக்கணும். அதுதான் புத்தக கண்காட்சி நடக்குது. இப்போ குறிப்பா குமரி மாவட்டத்துல எவ்வளவோ எழுத்தாளர்கள் நான் செஞ்சிருக்கேன். குமரி மாவட்டத்தில் தான் புத்தகம் போட்டிருக்கேன். இதுல குறிப்பா சொல்ல போனா முகிலை ராஜபாண்டியன் ஒருத்தர் இருக்காரு. அவர் 100க்கு மேல புத்தகம் போட்டவர். செம்மணித்துல வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர். அவருக்கு உலக தமிழ் ஆராய்ச்சி கழகத்துல வர அவர் புத்தகங்கள் வெளியே வந்திருக்கு. அவர் சொந்தமாகவும் பதிப்பகம் வச்சு புத்தகம் வெளியிட அவருடைய புத்தகங்கள் வந்து வாசிக்க ரொம்ப எளிமையா இருக்கு. உண்மையிலே நான் அவர்கிட்ட கேட்டேன் எனக்கு தமிழ் திறமை குறமா இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து என்னுடைய புத்தகங்கள் சொல்ல வரல. நீ ஏதாவது ஒரு புத்தகங்கள் படிச்சுட்டு இருக்கு கண்டிப்பா நீ வந்து தமிழ் திறமையான வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ட்ரிப்பு அவரு எனக்கு சொன்ன ஆலோசனை. அதாவது நிறைய பேருக்கு தமிழ் திறமை ரொம்ப குறவா இருக்கும். வயசு ஆயாச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்படாதுங்க. முதல்ல நீங்க வந்து தமிழ் புத்தகங்களை நல்லா வாசிங்க. நீங்க சிறந்த ஒரு எழுத்தாளர் ஆகணும்னா தமிழ் புத்தகங்கள் வாசிக்கணும். ரெண்டாவது தமிழை வந்து நம்ம வந்து பிழைகள் வந்து நிறைய வருது. இது யார் என்னன்னு சேர்த்தான் சொல்றேன். நான் எல்லாத்தையும் மற்றவங்களை சொல்றேன்னு இல்லை. அந்த பிழைகளை தவிர்க்கணும்னா நம்ம வந்து இலக்கணம் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு பில்டிங் போடணும்னா அந்த பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம் சொல்றோம்ல. அதே மாதிரி ஒரு நூல் எழுதுவது இலக்கணம் வந்து பேஸ்மெண்ட் மாதிரியாக்கும். அப்ப அந்த இலக்கணத்தை வந்து நம்ம புரிஞ்சு படிச்சாலே நமக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். இப்போ ஒரு மெக்கானிக்கல் எடுத்துருவோமே, ஒரு வண்டியை ரெடி பண்ணா ஒரு ஃப்ரேம் பண்ணுவானா அதுல எப்படி அந்த பாகங்கள் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபிட் பண்ணணும் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா இருந்தாதான் அவன் வந்து ஒரு வாகனத்தை செட் பண்ண முடியும். அதே மாதிரிதான் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். அதுல வந்து சொல்லுவாங்களா சப்ஜெக்ட் எழுவாய் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் சொல்லுவாங்களா அந்த மாதிரி விஷயங்கள் கரெக்டா இருந்தாதான் ஒரு சென்டென்ஸ் நம்ம பேச்சு வடிவிலேயே நம்ம இடத்த கொண்டு வரோம். அப்படி கொண்டு வரும்போது சிலர் வந்து அந்த சப்ஜெக்டுக்கு ஒரு வார்த்தைக்குள்ள அங்க விஷயங்கள் வந்து சிலர் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது தான் படிப்புக்கு ஒரு குழப்பம் வருது. அந்த எதுன்னு சொல்லுவாங்க எழுவாய் செயற்பாட்டு பொருள் செய்வினை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த 3 நிலையும் அது இருக்கணும். அது இருக்க அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கு அந்த சென்டென்ஸ் அமைக்கணும். அப்படின்னு ஒரு திறமை இருந்தாதான் அவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அடிப்படை வந்து ஒரு இது உருவாக்க முடியும். இல்லைன்னா காப்பி அடிச்சுட்டு இருக்க வேண்டியதான். அதாவது நிறைய இந்த இதுலயே 2 டைப் இருக்கு. கவிதை எழுதுவங்க என்ன சொல்லுவாங்க நாங்க சொந்தமா உற்பத்தி பண்றோம் அப்படிங்காம வரலாற்று ஆசிரியர் பார்த்து தானே எழுதுறாங்க. அதாவது ஒரு புத்தகத்தை ரெஃபரன்ஸா எடுக்கிறதுக்கும் பார்த்து எழுதுக்கும் வித்தியாசம். பார்த்துறத அப்படியே தூக்கி போடுது. அது ரெஃபரன்ஸா எடுக்கிறதுனா அதை படிச்சு புரிஞ்சு நமக்கு சொந்த கருத்தை மிக்ஸ் ஆகி நம்ம என்ன ஒரு கோணத்துல கொண்டு வரோம். அதுதான் சரியான வெற்றி. அப்படி நம்ம வந்து புத்தகத்தை நம்ம கொண்டு வரணும். இன்னைக்கு வந்து எழுத்தாளர்களுமே பல விதமா இருக்கு. எழுத்தாளருடைய கருத்துக்கள் எல்லாம் பயங்கரமாயும் போயிட்டு இருக்கு. சில புத்தகங்கள் படிக்கும்போது அட்டாக் வரக்கூடிய நிலைமை வர இருக்கு. அது நம்ம ஒன்றும் சொல்லவே முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புத்தகத்துக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கக்கூடிய புத்தகம் எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்துக்கிட்டு என்ன ஒன்று ரெஃபரன்ஸ் புத்தகம் எடுக்க முடியல. அது நல்ல ஆசிரியர்கள் இருந்தால் திறமையான ஆசிரியர்கள் தான் இருந்தால் நம்ம ஏற்படணும். இப்போ எனக்கு இந்த புத்தகம் எழுதும் போது சிலருடைய வரலாறுல திருக்குறள் நம்ம 1-2 சேர்ப்போம். அப்போ அந்த ஒரு புத்தகத்தை பார்த்து நம்ம எடுத்து சேர்த்தாச்சு. அப்போ சொல்லுவாங்க நீங்க திருக்குறள்ல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்த பக்கத்துலயும் கரெக்டா இருக்கு இங்கேயும் கரெக்டா இருக்கு. அப்போ இது என்ன தப்பு இருக்குன்னு பார்த்தா நிறைய ஆசிரியர்கள் திருக்குறளை வந்து விளக்க எழுத விட அந்த பாடல்கள்லயே தப்பு போடுறாங்க. அப்போ இதை பற்றி நமக்கு தெரிஞ்சு நம்ம குமரி மாவட்டத்துல திருக்குறள் காசு எடுத்துட்டு ஒருத்தட்ட போய் கேட்டேன். அப்போ சொன்னார் பரிமேல் அழகர்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு எழுந்த உரையை நீங்க படிங்க அதுலதான் கரெக்டான திருக்குறள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி அந்த 1000 பேர் ஒரு தலைப்பை பற்றி எழுந்தாலும் சிறந்த எழுத்தாளருடைய புத்தகத்தை எடுக்கும் போது தான் நமக்கு நல்ல பேரை எழுத முடியும். அந்த புத்தகத்தை நீங்க செலக்ஷன் அதாவது தகுதியான புத்தகங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கணும். அதுதான் முதலுடைய திறமை. இப்போ ஒரு
அதாவது ஒரு மலையை பற்றி எழுதும், ஒரு காட்டை பற்றி எழுதுனா சிறந்த எழுத்தாளர்களுடைய புத்தகத்தை நம்ம தேர்ந்தெடுத்து எழுதும் போது தான் நம்ம வந்து ஒரு முழுமையான ஒரு வெற்றி கிடைக்கும். அந்த சிறந்த எழுத்தாளர் ஆக முடியும். ரெண்டாவது நம்ம என்னன்னா கண்டிப்பா டைப்பிங் தெரியணும், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த வாய்ஸ் டைப்பிங் செல்போன் எல்லார் கையிலும் இருக்கு. அதுல வாய்ஸ் டைப்பிங் பண்ணி நம்ம வாட்ஸ்அப்ல நம்ம ஒரு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி அதுலேயே இது பண்ணா அது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது அந்த வாட்ஸ்அப்பை கம்ப்யூட்டர்ல அந்த 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 ஆன் பண்ணி வச்சு அதை காப்பி பண்ணி போட்டோன்னா நமக்கு வந்து லதா பாண்டில் அடைக்கி. ரெண்டாவது அந்த பாண்டை வந்து கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணலாம். இப்போ அடுத்த லேட்டஸ்டா என்ன வந்திருக்கு, ஸ்கேன் பண்ணி அந்த இதை வந்து என்னன்னா டெக்ஸ்ட் பைலாட்டும் மாத்தலான்னு ஒன்று சொல்றாங்க. அதாவது 10 புத்தகத்துல இருந்து 10 மேட்டர் நம்ம எடுக்கணும், ஃபர்ஸ்ட் அதை ஸ்கேன் பண்ணணுமா. ஸ்கேன் பண்ணி அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர்ல போட்டு அதை ஆர்டினரி லெட்டருக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த கம்ப்யூட்டர் வந்த பிறகு நல்ல வளர்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்ல, கம்ப்யூட்டரும் ஒரு பிரிண்டர் இருந்ததுன்னா சாம்பிள் காப்பி எல்லாம் நம்ம வீட்டில் வச்சே போட்டுடலாம். இன்னைக்கு நிறைய வந்து பெரிய பெரிய ப்ரெஸ்ல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பெரிய பிரிண்டர்ல தான் இது பண்றாங்க. அதனால எழுத்தாளர் ஆவது ரொம்ப ஈஸி, கஷ்டம் இல்லை. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தமிழ் திறமை இருக்கணும், கொஞ்சம் டெக்னிக்கல் திறமை இருக்கணும். அந்த திறமைகள் இருந்தாலே கண்டிப்பா நீங்க எழுதலாம். செலெக்ஷன் பண்ணக்கூடிய டைட்டில் நல்ல டைட்டிலா செலக்ட் பண்ணும். அதுக்கு பிறகு தமிழ் அறிஞர்களுடைய கண்டிப்பா உதவி வேணும். உதவி இல்லைன்னா முடியாது. லாஸ்ட்ல ஃபைனல்ல எப்படிதான் நம்ம வந்து எழுந்தாலும் ஒருத்தட்ட புக்கு படிச்சு பார்த்து அதை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு சில கருத்துக்கள் தமிழ் அறிஞர்கள்கிட்ட கொடுத்து நம்ம போகும்போது தான் அந்த புத்தகம் ரொம்ப சிறப்பாட்டு அமையும். இப்போ நம்ம முதல்ல நம்ம வந்து புத்தகம் போட்டோம் அப்படின்னு ஒன்று எழுத்தாளர் ஆக முடியாது. அந்த புத்தகத்தை 4 தமிழர்கள் படிச்சு அவர் சொல்ற மாதிரி கேட்டு அதாவது ஒன்று நீக்கணும்னு சொன்னா நீக்கணும். அப்படி நம்ம வந்து அந்த புத்தகம் வரும் காலப்போக்கில் நம்மகிட்டே 4 பேர் வந்து அப்படி கரெக்டா புக்கு போடும்போது நம்மகிட்டே 4 பேர் தேடி வர புத்தகம் எழுதணும் சார், எப்படி எழுதணும், அந்த புத்தகத்தை எப்படி வடிவமைக்கணும்னு வருவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு எழுத்தாளர் ஆவது பெருசு இல்லை, சிறந்த எழுத்தாளர் ஆவது எப்படி, அதுக்காண்டி முயற்சி எடுங்க. கண்டிப்பா நீங்க வெற்றி எடுக்க. எழுத்தாளர் ஆவது எல்லாரும் ஆயிரலாம். ஒரு புக்கு போட்டாலும் எழுத்தாளர் தான், 100 புக்கு போட்டாலும் எழுத்தாளர் தான். அவன் 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு எழுந்தாலும் எழுத்தாளர் தான், ஐஏஎஸ் படிச்சுட்டு எழுத்தாலும் போட்டாலும் எழுத்தாளர். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. சிறந்த எழுத்தாளர் ஆவதுதான் திறமை. முதல்ல அது எப்படி ஆவது அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட் இருந்தால் என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.